1.5 மாசத்துக்கு முன்ன கல்யாணம் பண்ணியிருந்தேன். ஏப்ரல் 30ஆம் தேதி எங்க கல்யாணம் நடந்தது. அவசரமா தான் ஒரே மாசத்துல வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. 1 மாசம் என்ன வச்சிருந்தாரு. அடுத்து 25 நாள்ல நகையை கேட்டு என்ன வந்து வரதட்சணை கேட்டு அவங்க அப்பா, அவங்க அம்மா, ஜெயராமன், ராஜேஸ்வரி, புருஷோத்தமன் இவங்க 3 பேர் வந்து தாலி மாத்துறது அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்து வீட்டுல சண்டை வளர்த்தி அடிச்சு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா நானும் 30 நாளா வந்து கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எந்த ஒரு இதுவுமே இல்ல. அடுத்து வந்து சில நாட்கள்ல ஒரு 2-3 நாள்லவே வந்துட்டு அவரு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கிறாரு. நான் இது சார்பா வந்து கலெக்டர் ஆபீஸ்லயும் நான் மனு கொடுத்தேன். இப்பதான் வந்து போன வாரம் வந்து மனு கொடுத்திருந்தேன். பிளஸ் வந்து சமூக நல பாதுகாப்பு மையத்திலயும் வந்து கொடுத்திருந்தேன். சாதாரணமா ஒரு பொண்ணு தானே சார், அவங்களுக்கு இது மாதிரி நிகழ்ந்திருந்தா அவங்க என்ன வந்து யோசிச்சிருப்பாங்க. நான் போய் அழுவுறேன், கதறேன், ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்ல சார். அவங்க கேட்கவே இல்ல சார். போலீஸ்ன்ற ஒரு இடத்த இருந்தீங்கன்னா விசாரிக்க கூட இல்ல சார். மனு வாங்கி வச்சுட்டு சொந்தக்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சார். அவங்க என்ன சார் போலீஸ்? இன்னைக்கு வர சார், இன்னைக்கு வர மகளிர் காவல் நிலையம்னா அப்ப என்ன சார்? அப்ப அவங்க நீதி எங்களுக்கு பொண்ணுங்கன்னா அப்ப நாங்க என்ன கல்யாணம் பண்ணோம், வரதட்சணை கேட்போம், எது வேணாலும் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நான் என்ன எங்க போனாலுமே எனக்கு நியாய நீதி கிடைக்கல. அப்ப நான் என்ன மண்ணெண்ணெய் ஊத்திக்கின்னு செத்துறவா? இப்போ நடந்த மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் அப்ப நான் வந்து தற்கொலை பண்ணியிருந்தா சார் சாவணும்.